ஸோ வேர்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்ன்ற நிறுவனம் தான் எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற பேக்கேஜ் கொடுத்தாங்க. அவங்க பேர் யாருன்னா பில்கேட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட தான் அவங்க கூடவே அவங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடயே மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜும் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. சரியா? ஸோ விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் ஆக்சஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம படிக்க போகிறது வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆக்சஸ். இப்போ வேர்டு பார்த்தீங்கன்னா வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நார்மலாக ஒரு பில் புக் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ரெஸ்யூம் ஏதாவது கிரியேட் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைட்டில் பார் பற்றி பார்க்க போகிறோம். டைட்டில் பார்னா டைட்டில் ஆஃப் த பேஜ், டைட்டில் ஆஃப் த ஃபைல். ஒரு நேமோட ஃபைலோட நேம் மாத்திரம் தான் டைட்டில் பார். இந்த டைட்டில் பார்ன்றது இங்கே டாப்ல ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் டைட்டில் பார். இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணும்போது டாக்குமெண்ட் 1, திருப்பி ஒன்று நியூவாக ஓப்பன் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் 2 அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதுவே ஒரு பேர் எடுத்துகிட்டு வரும். டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் 1ல் இருக்குது. இதை நம்ம சேவ் பண்ணணும். சரியா? சேவ் பண்ணால் இதோட ஃபைல் நேம் வந்து மாறும். ஃபைலில் போயிட்டு இது ஆஃபீஸ் பெட்டரில் போயிட்டு ஜஸ்ட் கிவ் சேவ். சேவ்னு கொடுக்கும்போது என்ன பேரில் சேவ் பண்ணணும்னு கேட்கும், எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்கும். இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக கேட்கும். என்ன பேர், எந்த லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணணும். கம்ப்யூட்டரில் நிறைய இடம் இருக்கும், அது எந்த இடத்துல போய் சேவ் பண்ணணும் அது கேட்கும், ஒரு கொஷின். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டி டிரைவ் அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்கும். மை கம்ப்யூட்டருக்குள்ள போட்டிங்கன்னா நிறைய டிரைவ் இருக்கும், CDEFன்னு. நம்ம மிஷினில் டி மட்டும்தான் இருக்குது. டி டிரைவுக்கு போகிறேன். டி டிரைவில் போயிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். வேணும்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருந்தா அது திருப்பி வரும். கிரியேட் பண்ணி வச்சிருந்தா வரும். இப்போ பாருங்க, நான் சங்கீதா கிளாஸு, சாஃப்ட்வேர், SQL அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால இங்கே காட்டுது. இப்போ வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணுறேன்னா நியூ ஃபோல்டரில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், மார்னிங் பேட்ச் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் பதிலாக இதுக்கு பேர் எடுத்துகிட்டு நான் ஃபைல் நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா class 1_ word அப்படின்னு போடுறேன். class 1 wordன்னு போடுறேன். இப்போ இது என்ன ஃபைலாக சேவ் ஆகுது? class 1 word அப்படின்ற ஃபைலாக சேவ் ஆகுது. பாருங்க. இப்போ வாட் இஸ் த டைட்டில் பார்ல டைட்டில் நேம் என்ன? class 1 word. சரியா? இப்போ இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ திஸ் இஸ் class 2 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது ரெண்டாவது ஃபைல். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரெண்டு ஃபைல் சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போ திருப்பி என்ன பண்ணோம், சேவ்க்கு திருப்பி ஃபைல் ஆஃபீஸ் பெட்டில் போயிட்டு இப்படியும் பண்ணலாம், Ctrl+S ரெண்டுமே பண்ணிக்கலாம். சேவ்ல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க அந்த ஃபோல்டர் அவங்க இருக்குமான்னு கேட்டாங்களா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இப்போ நான் இன்னைக்கு என்ன சேவ் பண்ணேன், டி டிரைவ்ல மார்னிங் பேட்ச்னு சேவ் பண்ணனா ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரு அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். ஆல்ரெடி எங்கள் class 1 இருக்குது. இது என்னது, class 2. இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இது class 2, அதுக்கு முன்னாடி இருக்கிறது class 1. ரெண்டு ஃபைல் சேவ் பண்ணி காமிச்சிருக்கு. இப்போ சேவ் பண்ணுறதை பற்றி புரிஞ்சிச்சா? டைட்டில் பார் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் we are going for குவிக் ஆக்சஸ் டூல் பார். குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னா என்னன்னா, ஒரு டூலை நம்ம ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பார் இருக்குங்க. பார்னா ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம எந்தெந்த டூலை நம்ம சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டூலை இங்கே எடுத்து வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவசரத்துக்கு தேவைன்னா அது என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட வச்சுப்போம். இப்போ நம்ம கிச்சனில் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த டிஷ் செய்யும் போது அந்த டிஷ்ஷுக்கான என்னென்ன தேவையான இதுவோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் வச்சுக்கிறது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா? இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அத்தியாவசிய பொருள்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ சால்ட்டு, சுகரு அதெல்லாம் வந்து எப்போவுமே ரொம்ப கை கெட்டுற துருக்கள் தான் இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் வந்து இப்போ சிக்கன் மசாலா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மேலே வச்சுருப்போம். ஏன்னா அது ரேராக யூஸ் பண்ணுறதுனால அது தனியாக எடுத்து வச்சுருப்போம் அந்த ரேக்கில். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த தேவையாக அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த குவிக் ஆக்சஸ் டூல் பார்க்குள்ளே சேர்த்துக்கலாம். புரியுதா? எப்படி சேர்க்கறது? இப்போ ஆல்ரெடி சேர்ந்துருக்குது பார்த்தீங்கன்னா 3 சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நியூவு, ஓப்பன், சேவ். ஏன் அது அப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா கிட்ட கொண்டு போனாலே சொல்லணும் அது என்னன்னு. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நியூன்றது நியூ பேஜ், ஓப்பன்ன்றது ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறது, சேவ்ன்றது நான் இப்போ பண்ணதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. சரியா?
இப்போ நான் என்ன பண்றேன், இன்னும் எனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு இன்செர்ட்ல போயிட்டு பிக்சர் இன்செர்ட் பண்றேன்னு வச்சுங்க. இப்போ இன்செர்ட்ல போய் தான் நான் பிக்சரை இன்செர்ட் பண்றேன். இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு அங்க வரணும். அதை எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னா, இந்த பக்கத்துல ஒரு குட்டியா டவுன் ஆரோ இருக்கும். அந்த டவுன் ஆரோவை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதுவும் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்கிற சின்ன சின்ன டூல்ஸ். இப்போ சின்ன சின்ன இப்போ அவசியமான பொருள்லாம் இங்க இருக்குது. வேணும்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம், அங்க வரும். மெயில், குயிக் பிரிண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா எல்லாருமே யூஸ் பண்ணோம்னா அது டாப்ல வச்சிருப்பாங்க. டிஃபால்ட்டா அவங்களே வேர்ட் பண்றவங்க வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மோர் கமாண்டுக்குள்ள போகணும். எங்க போகணும், மோர் கமாண்ட்ஸ். அப்படின்னா அதிகமா கமாண்ட்ஸ் இருக்கிற இடம் எங்கேயோ அங்க கூட்டிட்டு போன்னு சொல்றேன். கூட்டிட்டு போயிடுச்சா? இப்போ ஆக்சுவலா இந்த இன்செர்ட் பிக்சர் எந்த டேப்ல இருக்கு, இன்செர்ட் மெனுல இருக்கு. இன்செர்ட் மெனுல தான் பிக்சர் இருக்கு, கரெக்டா? அப்ப இங்க போயிட்டு நீங்க ஒன்னொன்னா தேடுறதுக்கு பதிலா கஷ்டப்படுறதுனால இன்செர்ட் டேப்னு ஒன்று இருக்கா, அதுக்குள்ள போனீங்கன்னா இன்செர்ட்குள்ள இருக்கிறது எல்லாமே இங்க காட்டும். காட்டுதா? இப்போ இதுல பிக்சர் எங்க இன்செர்ட் பண்ற பிக்சர்ஸ் எங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த லிஸ்ட்ல இந்த ஒரு பாத்தீங்களா, இன்செர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல்ல ஃபுல்லா எழுதியிருப்பாங்க அழகா. இன்செர்ட்லாம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஜஸ்ட் சொல்றேன், அது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. புரியுதா? இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் அங்க வரும், இன்னும் வந்திருக்காது. ஆட் பண்ணி இதை என்ன பண்ணணும், ஓகே கொடுத்தாதான் என்ன ஆகும், இங்க வரும். இப்போ வந்துருச்சா? புரியுதுல உங்களுக்கு? இப்போ குயிக் ஆக்சஸ் டூல் பாரோட யூசேஜ். இப்போ இங்க கிளிக் பண்ணாலும் இங்கே தான் வரும், இதுல போய் இங்க கிளிக் பண்ணாலும் என்ன வரப்போகுது, இதுதான் வரப்போகுது. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள கரெக்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிட்டோம், அதை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, திருப்பி இதுக்குள்ளே போயிட்டு மோர் கமாண்ட்ஸில் போயிட்டு ஆட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். அப்போ எதை வேணாமோ அங்கே கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆடுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் ரிமூவ் ஆப்ஷன். இப்போ 2 3 இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 4 மட்டும் தான் இருக்கும். ஓகே கொடுக்கலாமா? பாங்க 5 இருக்கு, பார்க்கலாமா? இப்போ எத்தனை இருக்குன்னு, 6 இருக்கா 5 இருக்கா, 6 7 இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ 4 மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஷன். குயிக் ஆக்சஸ் டூல் பார் புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம இப்போ டைட்டில் பாரை முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டு. டவுட் இல்லை, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் we have completed குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதுவும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். திருப்பி டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க, சொல்லி தரேன். இருக்கா? இப்ப பாக்கும்போது டவுட் இல்ல, ஆனா அங்க போய் நான் பண்ணும்போது டவுட் வரும். ஆமா. டவுட் வரும். நெக்ஸ்ட் we going for ribbon. ரிப்பன்ன்றது இதுதான், ஒரு செட் ஆஃப் அப்படியே ஒரு குரூப்பா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ரிப்பன். இதுக்கு பேர் தான் ரிப்பன். இது ஃபுல்லா சொல்லுவாங்க, இது பாக்ஸ் ஃபுல்லாவே என்ன ரிப்பன். இந்த ரிப்பனை வந்து நம்ம மறைச்சு வச்சுக்கலாம், வேணும்னா ஓப்பனும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறைக்கலாமா ரிப்பனை? இது கீழே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை படிங்க. ஷோ பிலோ த ரிப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த குயிக் ஆக்சஸ் வந்து கீழே வந்துடும், ரிப்பனுக்கு கீழே வந்துடும். இப்போ ரிப்பனுக்கு மேலே போனோம்னா என்ன அர்த்தம், ஷோ above the ribbon. ஆப்ஷன் புரியுதா? ஆப்ஷன் தெரியுதா? ஷோ above the ribbon இருக்கா? இந்த கிளிக் பண்ணீங்கன்னா மேலே போயிடும். திருப்பி என்ன பண்ணோம், கீழே வரணும்னா என்ன பண்ணோம், below the ribbon. கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கிளாஸ் எடுக்க. above the ribbon. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாமா ரிப்பனை? மினிமைஸ் ரிப்பன். புரியுதா? மினிமைஸ் ரிப்பன். மினிமைஸ் என்னாச்சு, மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிது. வேணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஹோமை கிளிக் பண்ணி வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்தால் க்ளோஸ் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், திருப்பி இந்த மினிமைஸ் எடுத்து விட்டுறணும், எடுத்துட்டா பழைய மாதிரி வந்து அப்படியே இருக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு வந்து ரிப்பன்ஸும் டவுட் இல்லைல்ல. ஸோ we have completed ribbons also. Okay, now we are going for home menu. ஹோம் மெனு தான் இது, இதுதான் ஹோம் மெனு. ஹோம் மெனுவில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் நீங்கள் பார்க்க போகிறோம், சரியா? த ஃபர்ஸ்ட் கமாண்ட் இஸ் கிளிப்போர்ட். இந்த கிளிப்போர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, கட் காப்பி பேஸ்ட், பேஸ்ட் காப்பின்ட்டு இந்த 4 விஷயம் மெயினாக இருக்கும். என்னென்ன இருக்கும், கட்டு, காப்பி, பேஸ்ட்டு,
ஃபார்மட் பெயிண்ட் இந்த 4 விஷயம் இருக்கும். சரியா? இப்போ இந்த கட்டுனா என்ன அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் தி பிளேஸ் and we can paste anywhere. ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கத்திரிக்கோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் X. அவ்வளோதான். காப்பின்றது ஜஸ்ட் காப்பி த டெக்ஸ்ட். we can paste anywhere. Control plus first letter of copy வந்து C தானே, அதான் வரும். paste இது ரொம்ப முக்கியம். கட் காப்பி பேஸ்ட் எக்ஸாம்ல கூட வரும். paste is placing the text where you want. Control plus V. ஷார்ட்கட் கீழே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். அப்போ தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒன்றும் கிடையாது. கட் காப்பி பேஸ்ட் வந்து இங்கே பாருங்க, இதுதானே கட்டு, பக்கத்தில் இருந்து காப்பி, பக்கத்தில் இருந்து பேஸ்ட், அவ்வளோதான். இந்த மூணு தான் கட் காப்பி பேஸ்ட். கட்டு தெரிஞ்சுன்னா காப்பி, அப்புறம் பேஸ்ட் தானே அடுத்தது. அப்படி ஞாபகம் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டு யூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இப்போ கட்டுன்றது என்ன, ஏதோ ஒரு விஷயத்த கட் பண்ண போறீங்க. அப்போ யூ ஹேவ் டு செலக்ட். அப்பதான் அதுக்கு தெரியும். நீங்க எதையோ செலக்ட் பண்ணாதான் அதுக்கு தெரியும் ஏதோ பண்ணி அதை கூப்பிடுறீங்க அப்படின்றது. இப்போ நான் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இப்போ பூங்குடி இந்த கிளாஸ் கவனிங்கன்னா தான் நீங்க கவனிப்பீங்க. இப்போ நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, கிளாஸை கவனினா ஓகே. இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்துருவாங்கன்னா யாரையாவது மென்ஷன் பண்ணணும்ல. ஸோ அப்பதான் அவங்க போய் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு 5 பேர் இருக்கீங்க, நான் நோட் எடுத்துருவாங்க, யார் எடுத்துட்டு வருவீங்க, ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இல்லை வெளியே போனா யார் வெளியே போக சொல்றீங்க, கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இப்போ ஒரு பர்சனை சொல்லி வெளியே போகணும்னு சொன்னாதான் அவங்க வெளியே போவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணி தான் அது எல்லாமே பண்ண முடியும். இந்த விஷயத்தில் எல்லா ஒர்க்குமே ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். எல்லாமே செலக்ட் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். மொத்தமாக பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, அதை சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் காப்பி பேஸ்ட் போவோமா? இப்போ கட் காப்பி பேஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபார்மட் பெயிண்டர் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே வந்து கட்டுன்னு ஒரு சும்மா ஏதோ ஒரு வேர்ட் போடுறேன், கார்த்திக் அப்படின்னு ஒரு வேர்ட் போடுறேன். இப்போ இந்த கார்த்திக்ன்ற வேர்டை நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கட்டு இப்படியும் போகலாம். ஆர் யூ கேன் சூஸ் Control X. நீங்கள் அதில் வேணால் பண்ணி பார்த்துங்க. நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன், நீங்களும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கட் ஆகிடுச்சா? கட்டுனா என்ன, அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடும். பட் நம்ம வேறு எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க, ரிமூவ் ஃப்ரம் த பிளேஸ் அண்ட் வி கேன் பேஸ்ட் எனிவேர். அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், எங்கே வைக்கணுமோ அங்கே போய் அந்த இங்கே கொண்டு போகிறேன். இங்கே வச்சு ஸ்பேஸ் வச்சுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் என்னென்னா Control V. பேஸ்ட்னு அர்த்தம் அதுதான் பேஸ்ட் பண்ணும். இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சா? கட் பண்ணது பேஸ்ட் ஆகிடுச்சா? எத்தனை வாட்டி வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் காப்பி இப்போ கட் பண்ணிட்டீங்கனாலும் சரி, காப்பி பண்ணாலும் சரி, எத்தனை வாட்டி வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டுன்றது அந்த இந்த 2 விஷயத்தையும் பண்ணாதான் இது பண்ண முடியும். இது இல்லாமல் இது நடக்காது. சரியா? கட் காப்பின்றது என்னது, கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வைக்க போறீங்களா, மொத்தமாக கட் பண்ணுறது, அவ்வளோதான் விஷயம். காப்பி அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் செலக்ட் த டெக்ஸ்ட், இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். Control C. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே மொத்தமாக என்ன பண்ணுறேன், Control C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை நான் ஒரு இடத்துல வச்சு என்ன பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ அங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் பேஸ்ட்டு. உனக்கு வேர்டு இருக்குல்ல, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, வேர்டு எடுத்துட்டாங்களா இல்லையா? எக்ஸல் தான் எடுக்கணுமா? சரி உட்காரலாம். வர இப்போதான் வந்தேன், ஏற்றேன். ஓகேவா? இப்போ பேஸ்ட்டுன்றது என்ன, Control V கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். எங்கே வேணால் பேஸ்ட் அங்கே இருக்கிறது கட்டாச்சா? இல்லை. கட்டுன்றது என்ன பண்ணும், இப்போ இதை நான் வந்து கட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு கட்டுன்னு கொடுத்தா கட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணேன், காப்பி தானே பண்ணேன், Control C தானே கொடுத்தேன். Control C கொடுத்து இங்கே வச்சு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, அங்கே இருக்கிறது அங்கேயே தான் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி எடுத்துக்குது, அவ்வளோதான்.
காப்பின்றது ஒரு காப்பி அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோம். கட்டுன்றது கட் பண்ணி நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம். பேஸ்ட்ன்றது நார்மலாக பேஸ்ட் பண்ணுறது தான். ஆனால் ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டிசைன் கொடுக்குறேன். இதில் இதை வந்து நான் போல்டு பண்ணி கொஞ்சம் ஸ்லைட் பெண்டிங் கொடுக்குறேன். இதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு வச்சுங்களேன். இதேமாரி டிசைன் நான் இதுக்கெல்லாம் வரணும்னா திருப்பி நான் என்ன பண்ணுவேன், திருப்பி செலக்ட் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் வரல, அப்போ இதை என்ன பண்ணுவேன், செலக்ட் பண்ணுவேன், போல்டு கொடுத்து இந்த டிசைன் கொடுத்தா தான் வரும். கரெக்டாக? அதுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் அவன் என்ன கொடுக்குறான்னா, நீங்கள் இது ஒரு வார்த்தையை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் சூஸ் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீழே ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் கிட்ட கொண்டு போனால் ஷார்ட்கட் கீ கேட்டால் அப்போ ஞாபகம் வச்சுங்க. எப்பயாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஞாபகம்லாம் வச்சுக்க வேணாம். அதை அப்படியே பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எங்கே வேணுமோ அங்கே இடத்துல அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி மாறிடும். உதாரணத்துக்கு இங்கே வந்து இப்போ ஒரு ரெட் கலரில் இருக்குது. கரெக்டாக? இந்த வார்த்தை ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டான். இதில் போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு இங்கே எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா சொல்லுங்க சார். ஆமாம் ஆமாம், வரீங்களா இன்னைக்கு? உங்கள் வாய்ஸே கேட்கல எனக்கு. வாங்க வாங்க, இங்கே தான் இருக்கு. சரி சரி சார், உங்ககிட்ட 6000 கொடுக்க சொன்னார், அவ்வளோதான் சொன்னார், வேற எதுவும் சொல்லியே. 6000 கொடுக்க சொன்னார். சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எடுத்து வைக்கணுமா? ம் சரி, நான் மோனிஷா கிட்ட சொல்கிறேன். மோனிஷா, யார் என் சர்டிஃபிகேட் அர்ஜென்ட் சர்டிஃபிகேட்டோ அது என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும்ல, எதுவும் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணுமா? பண்ணது இல்லையா? ஒரு வாட்டி சார் கிட்ட கேட்டுக்கோ, மேனேஜர் சார் கிட்ட என்ன பண்ணணும்னு. அந்த முக்கியமாக ஒரு பொண்ணு சொன்னாங்க, அவங்க தானா? அவங்க வந்து இன்னொருத்தவங்க தான், வேற யாரும் வேற யாருக்கும் அர்ஜென்ட் இல்லையா? வேற யாரும் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னாலும் கொஞ்சம் இருந்தால் 2-3 பேர் சேர்க்கலாம். சரி, இப்போ சார்கிட்ட சொல்லு என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டுக்கோ. ரஞ்சித் சார் வராராம், காசு எடுத்து வச்சுட்டுனா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்க்கு என்னென்ன ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு மட்டும் கேட்டுருங்க. ஜெராக்ஸ் ஏதாவது எடுத்து வைக்கணுமா அப்படின்னு மட்டும் கேட்டுருங்க. எனக்கு தெரியாது, அதனால் அவர்கிட்ட கேட்டுருங்க. இப்போது நம்ம இந்த டிசைன் கொடுத்துட்டோம்லம்மா, இந்த டிசைனை அப்படியே இங்கே யூஸ் பண்ணி பார்ப்போமா? அது எல்லா வேர்டையும் சூஸ் பண்ணி தான் பண்ணோம், இல்லை ஒரு வார்த்தை எடுத்தாலே போதும். இப்போ சாப்பாடு இருந்துச்சுன்றது நான் ஒரு சாப்பாடு எடுத்து செக் பண்ணாலே போதும்ல, அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைமோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ஒன்று மட்டும் எடுத்துட்டாலே போதும், அது அப்படியே செலக்ட் ஆகிடும். இங்கே வச்சு பண்ணுற பாருங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண தெரியுமா, பின்னாடி வந்தேன், பண்ணிட்டேன், திருப்பி எனக்கு ஓகே போதும், திருப்பி ரிவர்ஸ் வந்துட்டேன், பண்ணதே திருப்பி என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ரிவர்ஸ் வரத்துக்கு கண்ட்ரோல் இன்செட். ஓகேவா? நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணுற விஷயத்துலேருந்து ரிவர்ஸ் வரதுக்கு என்னது நான் எடுத்து தரேன். அதெல்லாம் ரிவர்ஸ் வரதுக்கு நல்லா கவனிச்சிங்க. எனக்கு நீங்கள் கவனிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ரண்ட்டு கண்ட்ரோல் பாய். ஓகேவா? உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், இப்போ வந்து இதுமாதிரி டைப் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தா என்ன ஆகும், பின்னாடி போகும். திருப்பி கண்ட்ரோல் ஒய் கொடுத்தா என்ன ஆகுது, முன்னாடி வரும். அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியம். இந்த கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் ஒய் யூஸ் பண்ணி பாருங்க, அப்போ தான் வரும். சரியா? அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. இது புரிஞ்சிச்சா? இந்த பார்ட் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஷால் வி கோ ஃபார் ஃபாண்ட் போகலாமா? ஃபாண்ட் ஒன்றும் கிடையாது, சாதாரணதான். நீங்கள் ஆல்ரெடி வேர்ட்லாம் பார்த்துருக்கீங்க, வின் வேர்ட்லாம் அதில் இருக்கிறதான். வின் வேர்டும் ஒன்று தான், சும்மா அதை எடுத்துருவாங்க, இது எடுப்பாங்க. வேர்டில் பார்த்தாலே போதும் நீங்கள் எல்லாமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஏதோ ஒரு எழுத்தை டைப் பண்ணுறேன். ஓகேவா? அந்த எழுத்தை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸில் மாற்றிக்கலாம். நிறைய இங்கே ஃபேஸ் இருக்கும்.
ஃபாண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்துருக்கீங்களே, ஓரளவுக்கு தெரியும்ல, ஐடியா இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். எனக்கு இந்த வேர்டே எடுக்க மாட்டேன், போர் அடிக்கணும் ஒரு சாப்டர் இது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஆகுதா, இன்ச் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்ச் வைஸ் என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணதெல்லாம் இப்போ போல்ட் பண்ணுறோன்னா இது அப்புறமா சொல்கிறேன் கடைசியாக. இது வந்து டார்க்காக வச்சுக்கணுன்னா டார்க்காக வச்சுக்கலாம், ஓகேவா. டார்க் வேணான்னா டார்க்னஸ் எடுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சரி அதை எடுத்து பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைப்ஸ் நியூ ரொம்ப நான் மாற்றிட்டேன் டெக்ஸ்டோட டிசைனை. இப்போ போல்டாக மாற்றுறேன். போல்டு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கா, இப்போ போல்டு வேணான்னா எடுத்து விட்டுக்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் பி. என்னது, கண்ட்ரோல் பி. கிட்ட கொண்டு போனால் தெரியும். போல்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி. அப்புறம் இட்டாலிக் ஒன்று இருக்குது, இதெல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவேன், நீங்கள் அப்புறமா எழுதிக்கோங்க சரியா. நல்லா கவனிச்சுட்டுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அண்டர்லைன். வந்து அண்டர்லைன் ஒன்று இருக்கும். அண்டர்லைனா உங்களுக்கு தெரியும், நார்மலாக இங்கிலீஷ் வேர்டு தான். அண்டர்லைனா என்னது, கீழே கோடு போடுறது. கண்ட்ரோல் ப்ளஸ் யூ, இவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணலாமா, உதாரணத்துக்கு இட்டாலிக் பண்ணுவோமா. இட்டாலிக் தான் ஒன்றும் கிடையாது, அந்த பேரை பாருங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைக் ஆகுது எல்லாமே. இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறேன். பழைய மாதிரி கலர் கூட நான் பார்த்து அந்த சார்ட்டை கேட்டு கூட எனக்கு எதுவும் தெரியும். சரி பண்ணுங்க. இப்போ வந்து ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு போடுறேன் சரியா. இந்த வார்த்தையை நான் டைப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் சரியா. போல்டு பண்ணுறேன். போல்டுன்றது டார்க் ஆகுதா, வேணான்னா திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் இட்டாலிக். இட்டாலிக்ன்றது ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணும். அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த வார்த்தை. இது என்ன டார்க் பண்ணுதா, இது என்ன பண்ணுது, ஸ்லைடாக ஆகுது, பெண்ட் பண்ணுது. ஸோ பாருங்கள், இப்போ வார்த்தை அப்படி பெண்ட் ஆகுதா, திருப்பி நார்மலாகுதா. திருப்பி அண்டர்லைன்ன்றது நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் கீழே ஒரு ஆயிரம் இருக்குது, அது கீழே போனீங்கன்னா டபுள் அண்டர்லைனா, சிங்கிள் அண்டர்லைனா, இல்லை அண்டர்லைனுக்கு ஒரு கலர் வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் அதெல்லாம். ஸோ வேணாம் அப்படின்னா, அண்டர்லைன் வேணான்னா இதில் நன்னு ஆப்ஷன் இருக்கும். திருப்பி இதே மேலே கிளிக் பண்ணுங்கள், போயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் த்ரூ இப்போ தான் பார்த்தோம், அடித்த மாதிரி காட்டும். வேணான்னா திருப்பி எடுத்து விட்டுக்கலாம். சப்ஸ்கிரிப்ட்ன்றது என்னென்னா, இந்த ஒரு ஃபார்முலா. இப்போ H2Oன்னு சொல்கிறோம்ல, இப்போ இந்த 2 கீழே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட். இப்போ இந்த 2 மேலே போகணும் அப்படின்னா ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுவோம், அதுதான் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் சப்ஸ்கிரிப்ட். இதை பார்த்தாலே தெரியுது, கீழே வருது எக்ஸு கீழே இது மாதிரி வருது, மேலே எக்ஸ் ஸ்கொயர் சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கேஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து ஒரு பேராகிராஃப் வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால நான் ஒரு பேராகிராஃப், டம்மி பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். ஒரு பேராகிராஃபை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்படி போட்டிங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். என்ன பண்ணேன், ஈக்குவல் டு ரேண்டு போட்டு என்ட்ரு கொடுக்கணும். போட்டு என்ட்ரு பண்ணால் தான் வரும் சரியா. ஃபார் பேராகிராஃப் சரியா. சொல்லுங்க பவன், ஏதோ இருக்க பவன் சொல்லுங்க. ஆமா நான் போல வச்சு அவங்க போட்டாங்க. வந்து வரையா இப்ப டிவியே போட்டிருக்க எடுத்து. அதான் அவ்வளவுதான். சொல்லுங்க பவன், என்னாச்சு? காமன் ஸ்கிரிப்ட்னா அந்த டெப்ளாய்மெண்ட்டில் போயிட்டு 7.2 மட்டும் வெர்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அது யூஐடியா என்னன்னு பார்த்தா அது மட்டும் எடுத்துங்க. சார் அதை நான் வந்து பார்க்குறப்போ அது என்னன்னு எனக்கும் தெரியல, வந்து பார்த்துட்டு தெரியும். அது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள்.
சரி அது பாருங்க. ஃபார் பேராகிராஃப் சரிங்களா. இப்போ நான் பண்ணலாமா? ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். பேராகிராஃப் வந்துச்சா? சூப்பர். இந்த பேராகிராஃபை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பேராவை மட்டும் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் சென்டென்ஸ் கேஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கேஸ் வந்து எப்போ இப்படி இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். ஐ மீன் கரெக்டாக கொண்டு வந்துடும். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. டிஃபால்ட் பேராகிராஃப் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக, எந்த ஃபஸ்ட் கேபிட்டல் வேணும், எங்கே ஸ்மால் வேணும், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுதான் கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது லோவர் கேஸ். இதை வார்த்தையை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே எப்படி இருக்குது, ஸ்மால் லெட்டராக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டராக மாற்றிடும். இப்போ அதே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, எல்லாமே கேபிட்டலாக இருக்கா. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே என்ன மாறிடும், கேபிட்டலாக மாறிடும். சென்டென்ஸ் கேஸ் அப்போ என்ன பண்ணும், எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கும். பாருங்கள் பழைய மாதிரி கொண்டு வந்துச்சு கரெக்டாக, எங்கே ஸ்மால் எங்கே கேபிட்டல் அதுக்கு தெரியும். இந்த அப்புறம் கேபிட்டல் லெட்டர் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன், ஏன்னா டிஃப்ரென்ஸ் காட்டணும்ல. அடுத்தது பாருங்கள், கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு வார்த்தையுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக மாற்றிடும். அது அர்த்தமே அதுதான், பார்த்தாலே உங்களுக்கு புரியணும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்னா அர்த்தம், ஒரு ஒரு வேர்டையும் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக மாற்றும். ஓ கேபிட்டல், டி கேபிட்டல், ஐ கேபிட்டல். டைப் பண்ணிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்மால் கேபிட்டல் கலந்து அடிச்சு இந்த செலக்ஷன் இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் கேஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்த்தாலும் வர மாட்டேங்குது கை கேபிட்டல் எடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு இதில் போயிட்டு சென்டென்ஸ் கேஸ் வச்சா கூட போதும், கரெக்டாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, டாங்கிள் கேஸ்ன்றது என்னன்னா ஸ்மாலை கேபிட்டலாகவும் கேபிட்டல் ஸ்மாலாகவும் மாற்றிடும். அதான் என்னது டாங்கிள் கேஸ், உல்டா. இப்போ நார்மல் சென்டென்ஸ் கேஸ். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டவுட் எதுவுமே இல்லைல்ல. இது டாங்கிள் கேஸ் வச்சுட்டு சென்டென்ஸ் கேஸ் பண்ண முடியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாங்கிள் கேஸ்லேருந்து எடுத்துருங்க. டாங்கிள் கேஸ்லேருந்து நார்மலாக அப்பர் கேஸ் கொடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணுங்க, சென்டென்ஸ் கேஸ் வச்சுருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஹைலைட்டு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இப்போ 10th 12th என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு மார்க்கர் வாங்கி வச்சுப்போம், அதை வச்சு ஹைலைட் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கேயும் ஒரு மார்க்கர் வச்சுருக்காங்க, நிறைய கலர் இருக்கும் இங்கே. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணது தப்பாக பண்ணிட்டீங்க, அதை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம ஸ்கூலில் என்ன பண்ண முடியாது அந்த மார்க்கரில். இதில் என்ன பண்ணிக்கலாம், நோ கலர்னு சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணாமோ அங்கே கலர் வேணாம்னா அங்கே கலர் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கலர் வேணாம் அப்படின்னா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ கலர் வேணும் அப்படின்னா கலரை மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்துங்க. எங்கே கலர் வேணாம் தெரியாமல் கொடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் அப்படின்னா திருப்பி அது அப்படியே ஸ்லைட்டாக பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிடும். ஓகேவா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கூடவே இந்த மார்க்கர் வரும். வேணானா அப்படி என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் ஹைலைட்டை பண்ணிட்டீங்கன்னா இப்போ வராது கூட. புரிஞ்சுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஃபாண்ட்டு கலர். இப்போ எழுத்துக்களை கலர் பண்ணுறது, இதுதான் எழுத்து கலர் பண்ணுற கலர்ஸு. இப்போ எழுத்துலாம் கலர் பண்ணலாமா, இந்த பேராகிராஃபில் இருக்க எல்லா எழுத்தையும் நான் கலர் பண்ணோம் அப்படின்னா என்ன எழுத்து வேணுமோ கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். புரியுதா. இதான் எழுத்துக்களை கலர் பண்ணுறது. இப்போ இதுக்கு போகலாமா. இப்போ இதுவரையும் உங்களுக்கு கிளியரா. இதில் இது மட்டும் நான் சொல்லலை, இன்னும் சொல்கிறேன். இது எதுக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ போல்டு பண்ணுறேன், இட்டாலிக் பண்ணுறேன், இந்த கலர்லாம் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், பண்ணிட்டேன். இதெல்லாம் அது அழிச்சிட்டு எனக்கு பழைய மாதிரியே வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது நம்ம வந்து ஏதாவது மேக்கப் ஏதாவது பண்ணோன்னா என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்கப் ரிமூவல்னு யூஸ் பண்ணுவாங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம். அது எதுக்கு பண்ணோம், ஃபேஸை தூக்கிடாது, மேக்கப்ஸ் மட்டுமே என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணுறது தான். அந்த மாதிரி தான் ஃபாண்ட் ரிமூவல். இது டிசைன்ஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும், ஃபாண்ட்டை ரிமூவ் பண்ணாது. அது அப்படியே ஒரிஜினலாக இருக்கும், பழைய கலருக்கு வந்துடும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு. இது வரையும் டவுட் இல்லைல்ல. Are we clear about what is title bar, what is quick access to bar, what is ribbon, ரிப்பனை மினிமைஸ் பண்ணுறது, ரிப்பனை திருப்பி எடுத்து விடுறது, ரிப்பனை கீழே கொண்டு போகிறது, அப்புறம் கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, ஃபார்மட் பெயிண்டர், அப்புறம் ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸு, இந்த ரிமூவல் பண்ணுறது, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ, சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் சப்ஸ்கிரிப்ட், சென்டென்ஸ் கேஸு, ஹைலைட்டு, ஃபாண்ட் கலர். இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு ஸ்பீடு வரும். சரியா. இதில் எதுவுமே டவுட் இல்லைல்ல உங்களுக்கு. இந்த ரெண்டு டூல்லையும். Shall we go for paragraph option? Paragraph is nothing but we are going for, உதாரணத்துக்கு இப்போ 2 பாயிண்ட் எழுதுறீங்க, இந்த மாதிரி எழுதிட்டீங்க. இப்போ இதுக்கெல்லாம் டாட்டாக வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டார் சூஸ் பண்ணால் ஸ்டாராக இங்கே வருங்க. கீழே பாருங்கள், ஸ்டாராக வருதா? இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு, இந்த பாயிண்ட் வேணாம் எனக்கு நம்பராக வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்காது. 1 2 3 வேணுமா, இல்லை ஏபிசிடி வேணுமா, இல்லை டினாமினேட்டர்ஸ் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 2 3 போட்டுக்கிறேன். புரியுதாம்மா? டவுட் இல்லைல்ல? இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா திருப்பி என்ன பண்ண கண்டினியூ ஆகும். இல்லை போதும் அப்படின்னா திருப்பி என்ன பண்ண அழிச்சு விட்டுறணும். இந்த பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அழிச்சிடும், திருப்பி உங்க கூட வராது. சரியா? சரி, இல்லைன்னா என்ன இதை ஆஃப் பண்ணி விட்டுறணும். எது பண்ணாலும் என்ன ஆகும் வரும். நெக்ஸ்ட் என்னன்னா சப்ஸ்கிரிப்ட் மாதிரி, இது வந்து சப்ஸ்டியூட் மாதிரி. இப்போ கீழே 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 போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிட்டு பாருங்க. சூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அடுத்தது வந்து 1 2 3 தான் வரும். இதுக்கு கீழே ஏதாவது போகணும்னா டேபை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னது டேப்? கீழே கீழே போகணும் அப்படின்னா இப்போ இதோட கண்டினியூஷன் இது போடுறேன்னா வச்சுங்களேன், திருப்பி இதுக்கு கீழே ஏதாவது எழுதணும்னா திருப்பி ஒரு டேப் அப்படி போகும். ஓகேவா? புரியுதா? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பழைய மாரி வேணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணோன்னா ஷிஃப்ட் டேப் முன்னாடி போகும். இப்போ பழைய மாரி வந்துச்சு, அதை டைப் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டென்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபில் உதாரணத்துக்கு இங்கே எழுதி வச்சுட்டேன் ஒரு வேர்டு. புரியலன்றதுக்காக எழுத்தாவே கம்ப்யூட்டர் அப்படின்னு எழுதுறேன். இந்த எழுதும் போது என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்டர் பண்ணிக்கலாம். இந்த சைடு இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்டென்ட் மூவ் பண்ணுறது, லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமோ, எந்த சைடு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஷார்ட், இது அப்புறம் பார்க்கலாம். இது வந்து எங்கெங்கே பேராகிராஃப் எண்ட் ஆகுதுன்னு காட்டும். பேராகிராஃபில் எங்கெங்கே லைன் முடியுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் இங்கே எங்கே முடியுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கலாம், இந்த சென்டரில் வேணால் சென்டர் வச்சுக்கலாம், ரைட்டில் வேணால் ரைட்டில் வச்சுக்கலாம், இல்லை லெஃப்ட்டில் வேணால் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு அலைன்மெண்ட் எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட் சென்ட்ரு ரைட்டு ஜஸ்டிஃபை தான் பழைய மாதிரி வந்துடும். இப்போ சென்டரில் வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம், எனக்கு பழைய மாதிரியே வேணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா பழைய பொசிஷனுக்கே வந்துடும். புரியுதா? இல்லை டவுட் இல்லை இந்த பாட்டெலாம் புல்லட்ஸு இதில் அலைன்மெண்ட்டில் டவுட் இல்லைல்ல மேம்? டவுட் இருக்கா? இல்லை இருந்தால் கேளுங்க. உனக்குமா இன்டென்ட் எல்லாம் புரிஞ்சிச்சா? லெஃப்ட் ரைட் 2 இன்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேர் லைன் ஸ்பேஸ்னா என்னன்னா, இந்த ஒரு லைனுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா, கேப்பு, அதான் லைன் ஸ்பேஸ். இதுதான் லைன் ஸ்பேஸ். ஓகேவா? இது அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். இப்போ நான் அதிகப்படுத்தி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், 3.0 கொடுக்குறேன். லைன் ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். கம்மி பண்ணோன்னா என்ன பண்ணிக்கலாம், 1.0 கம்மி பண்ணிக்கலாம். 1.0 தான் கரெக்ட். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து ஃபுல் கலர். இப்போ இது ஃபுல்லாத்துக்கும் ஷேட் பண்ணணும் அப்படின்னா, மொத்தமாக ஷேட் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. ஹைலைட் கிடையாது, இது வந்து கலரு. ஹைலைட் வேறு கலர் வேறு, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹைலைட்ன்றது எப்படி இருக்குது, கலருன்றது எப்படி இருக்கு பாருங்கள். புரியுதா? இப்போ இது ஒன்றுத்துக்கு மட்டும் நான் கலர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ நல்லா தெரியும். ஒயிட்டாக மாற்றிட்டு அங்கே பிளாக் கலர் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறது. சரியா? ஏன் இங்கெல்லாம் வரலன்னா, இங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட இன்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற இடமே இங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அதை மூவ் பண்ணிக்கலாம். இது பேர் தான் இன்டென்ட். நம்ம இங்கே மூவ் பண்ண தெரியுமா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறேன்ல, அதுக்காக தான். இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் வரையும் போகணுன்னா லாஸ்ட் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டென்ட்டை தான், இதுதான் இன்டென்ட்ன்றது உங்கள் வார்த்தை எங்கேருந்து தொடங்க போகுதுன்றதை யூஸ் பண்ணிக்கிறது தான் இன்டென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த எழுத்து இந்த ஒரு இது வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட் போட்டேன். இப்போ இதுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பார்டர் கொடுக்குறேன். ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பார்டர் வரும், பாக்ஸ் மாதிரி. இல்லை எனக்கு பார்டரே வேணாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி என்ன பண்ணலான்னா நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா பார்டர் போயிடும். இல்லை கீழே மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு பாட்டம் பார்டர்,
கீழே மட்டும் பார்டர் வரும். இல்லை டாப் பார்டர்னா மேலே மட்டும் வரும். இல்லை எனக்கு லெஃப்டில் வேணும் அப்படின்னா லெஃப்டில் வரும், ரைட்டில் வேணும் அப்படின்னா ரைட்டில். இல்லை பார்டரே வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நோ பார்டர். இல்லை பார்டர் வேணும்னா ஆல் பார்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிறது தான். இதெல்லாம் நீங்கள் தான் கற்றுக்கணும். ஒன்று ஒன்றா போயிட்டு பார்த்து இதெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது. ரொம்ப அப்போ கடைசியாக யூஸ் பண்ணுவோம். இந்த இன்செர்ட்டில் போயிட்டு ட்ரா டேபிள்னு ஒரு வரும். இன்செர்ட்டில் டேபிள் இருக்குல்ல, இதில் ட்ரா டேபிள், அந்த ட்ரா டேபிளில் போயிட்டு டிசைனிங் எல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? இது பார்த்து சார்ட்டிங் பார்க்கலாம்ல. சார்ட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வார்த்தை இந்த மாதிரி பாயிண்டாக எழுதுறீங்க. இதெல்லாம் வந்து ஏபிசிடி ஆர்டரில் வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணி அசெண்டிங்னா அசெண்டிங் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஏபிசிடி ஆர்டரில் வரும். ஓகேவா? உதாரணத்துக்கு அவங்க புரியணுன்றதுக்காக நான் இது வந்து ஏ பி சி டின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதை போயிட்டு சார்ட்டிங்கில் போயிட்டு டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தனா என்ன ஆகுது பாருங்கள், தலைகளை வருதா? அதே போய்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தனா அழகாக வரும். அசெண்டிங் ஆர்டரில் வரும். 1 செகண்ட். இது வரையும் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? பேராகிராஃப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டைல்ஸு. அது ஒன்றும் கிடையாது. ஸ்டைல்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. மறுபடி இப்படி செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயே நிறைய ஸ்டைல் கொடுத்துருப்பான். வேணுங்கிறத யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான் ஸ்டைல். நிறையா அவனே டிசைன் கொடுத்துருப்பான். முன்னாடியே ஒரு ஃபார்மேட். அது நம்ம என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கலரு எல்லாமே சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன்னா இப்போது அதில் போய்ட்டு கலர்ஸை மாற்றணும், ஸ்டைலில் மாற்றணும் அப்படின்னா ஸ்டைலில் மாற்றிக்கலாம். நிறைய டிஃபால்ட் ஸ்டைல் அவன் கொடுத்துருப்பான், மாற்றிக்கலாம். இல்லை கலரை மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? இதில் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல வச்சு சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். அவனே டிசைன்லாம் பண்ணி வச்சுருப்பான். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இல்லை அண்டர்லைன் வேணாம், எல்லாம் நல்லா இருக்குது, அண்டர்லைன் மட்டும் வேணாம்னா எடுத்து விட்டுருங்க. அண்டர்லைன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இட்டாலிக் வேணாம்னா எடுத்து விட்டுக்கலாம், போல்டு வேணாம்னா எடுத்து விட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டைல்ஸ் இதுவும் பார்த்துட்டோம். ஃபைண்டர், ரீப்ளேஸ், செலக்ட் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபைண்டர்ன்றது என்னென்னா தேடுறது. ஒரு விஷயத்தை நம்ம தேடணும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தேடணும் அப்படின்னா ஃபைண்டுக்கு போகலாம். அது ஷார்ட்கட், லாங் கட் மெத்தட் வந்து இப்படி போய் கிளிக் பண்ணுறது. ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எஃப் இஸ் ஷார்ட்கட் மெத்தட். கண்ட்ரோல் எஃப் தான் ஃபைண்டோட ஷார்ட்கட் மெத்தட். ஃபைண்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப். ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல், அதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் சி. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் டாக்குமெண்ட்லனா யூ கேன் யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் சி. சரியா? இப்போ உதாரணத்துக்கு போல்டுன்ற வார்த்தையை நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் எங்கே போல்டுன்றது நமக்கு தெரியாதுல்ல, டக்குன்னு தெரியாதுல்ல. சில டைம் சொல்கிறேன். ஃபைண்டில் போயிட்டு போல்டு கரெக்டாக எழுதுனாங்க. ஃபைண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு எடுத்து வந்து கொடுக்கும். ஃபைண்ட் நெக்ஸ்ட் எங்கே இருக்கா, அங்கே ஒன்று இருக்கா, வேறு இல்லை, அவ்வளோதான். அங்கே தான் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுது. ரீப்ளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வார்த்தையை நான் ப்ளேஸ் பண்ணிப்பேன். உதாரணத்துக்கு நான் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கேலரின்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். சரியா? ஃபைனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸில் போனாலும் ஃபைண்ட் வரும். சரியா? ரீப்ளேஸ்னால் என்ன அர்த்தம், தேடி அதை மாற்றிக்கிறது. புரியுதா? ரீப்ளேஸில் போய் ஃபைண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 இடத்துல இருக்குது, வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். 2 இடத்துல இந்த டாக்குமெண்ட்லேயே இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், அந்த கேலரிக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், வேர்டு 2020ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தனா அந்த ஒரு இடத்துல மட்டும் மாறும், இங்கே மட்டும்தான் மாறும், இங்கே மாறாது. ஓகேவா? ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தனா என்ன ஆகும்னா எங்கெல்லாம் அந்த கேலரி இருக்கோ அங்கெல்லாம் என்னவா மாறிடும், வேர்டாக மாறிடும். புரிஞ்சிச்சா? நான் இப்போ ஒன்று மட்டும் காமிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீப்ளேஸ் ஆல் இதுதான் ரீப்ளேஸ். ஃபைண்டு, ரீப்ளேஸ் 2 ஆப்ஷனோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆல்ன்றது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். வேர்டில் எங்கெல்லாம் எல்லா வார்த்தையும் செலக்ட் பண்ணியிருக்க பாருங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஏ தான் ஷார்ட்கட் கீ. இதை கொடுத்தாலும் என்ன ஆகும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்.
இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது பாருங்கள். ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ சில டைம் வந்து இந்த ரெசியூம்லாம் எடுத்திங்கன்னா இப்போ என்னோட ரெசியூமில் உங்களுக்கு அதில் தான் காட்ட முடியும். ஏன்னா நான் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ இதை பாருங்களேன், இந்த லைன் இது ஒரு டாட்டு, இதனால் தூக்கவே முடியல, இது கிளிக் பண்ணவே முடியல என்னால். இந்த ஒரு புள்ளி ஆக்சுவலாக நான் தான் வச்சது, ஆனால் என்னால் அதை கிளிக் பண்ணி எடுக்க முடியல, நவுத்த முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் போய்ட்டு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா அங்கே கிட்ட கொண்டு பாருங்களேன், அந்த புள்ளிக்கிட்ட போச்சப்ப பாருங்கள் புள்ளியை நவுத்த முடிஞ்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ணும்போது நவுத்த முடிஞ்சுதா? அந்த புள்ளியை சூஸ் பண்ண முடியல என்னால். கரெக்டாக பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை, ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ எடுக்க முடியாது பாருங்கள். எடுத்துக்காட்டுங்க யாராவது அந்த புள்ளியை நவுத்துங்க, அதான் உங்களுக்கு புரியும். நல்லா எடுத்துங்க மோசம். தெரியுதா? ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த புள்ளியை பண்ணுங்க. இல்லை நான் அதை பாருங்க, புள்ளியை பண்ண முடியாது பாருங்க, அது இல்லாமல் பண்ண முடியாது பாருங்க, அங்கே போகவும் இல்லை பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களால் ட்ரை பண்ணாதான் இது அது புரியும், உங்களுக்கு எல்லாம் புரியாது. அந்த புள்ளியை மட்டும் செலக்ட் பண்ண முடியுதா? சூஸே பண்ண முடியல, அங்கே போகவே முடியல பார்த்தீங்களா? இப்போ அந்த ஆப்ஜெக்டில் போயிட்டு பண்ணி பாருங்க. செலக்டில் போயிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு இப்போ புள்ளிக்கிட்ட போங்க, பொறுமையாக போகும். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆள் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுங்க மவுஸ். இந்த புள்ளிக்கே வாங்க, ஏன் அங்கே பாருங்க. நம்ம ஒரு நிமிஷம் இருவாங்க கிட்ட செலக்ட்லாம் அப்படி வரும் வருதா? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ண முடியாது, அங்கே பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல. என்னம்மா நான் எடுத்து எடுக்கல, ரெக்கார்ட் தான் இன்னும் இருக்கும். ஓகே வேணும், இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் so here we have completed. இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ டைட்டில் பார் வி ஆர் கம்ப்ளீட்டட், குயிக் ஆக்சஸ் டூல் பார், ரிப்பன், ஹோம் மெனு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இந்த டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? ஓகே வெரி குட். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டும் அனுப்புகிறேன், நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஷின் எடுத்துங்க, நான் அனுப்பி விட்றேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன சொல்லுங்கள்?